கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 3 முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு காலை வேளையிலே சிந்திப்போம். முதலாவதாக, இந்த வசனம் தெளிவாக கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆவி எப்படிப்பட்டது என்பதை நமக்கு விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்க நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆவி அது பயமுள்ள ஆவி கிடையாது. அப்படி என்று சொன்னால் மனிதன் பயப்படக்கூடிய அந்த ஒரு சம்பவமானது அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுபட்டு போகிறது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆண்டு கொள்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பயமானது துளி அளவும் இருக்காது என்பதுதான் இந்த வசனமானது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுது முதலாக பயம் வந்தது என்று சொல்லி நாம் வேதாகமத்துல வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஆதாமினுடைய சம்பவத்துல. ஆதாம் முதலாவதாக கர்த்தர் உருவாக்கும் பொழுது மிகவும் பரிசுத்தவானாக காணப்பட்டார். எப்பொழுது பாவம் செய்தாரோ அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகி ஓடக்கூடியவனாக ஆதாம் காணப்பட்டார். அப்படி ஓடும்பொழுது கர்த்தர் தோட்டத்திலே உள்ளாக வரும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு ஆதாம் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னா, நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். உங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். இப்போ மனிதன் உலகத்திலே பாவம் செய்த பொழுது, பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில பிரவேசித்த பொழுது பயமும் அவனை அண்டிக் கொள்ள ஆரம்பித்தது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே பயமானதும் காணப்படும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாவம் செய்யும் பொழுது ஒரு பயம் காணப்பட்டது. என்ன? கர்த்தருடைய 2ஆம் வருகையின் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோமோ? கர்த்தர் நமக்கு 2வது மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற நரக கடலிலே நம்மை நிச்சய மரணத்திற்குள்ளாக தள்ளிவிடுவாரோ என்கிற பயமானது இருந்திருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த க்ஷணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த அந்த நொடி பொழுதிலிருந்து இந்த பயமானது நமக்கு நீங்கி விடுகிறது. நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம் இல்லையா, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்த மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் விடுவித்து இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே இனி பயம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது நுழைந்தாரோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயம் இல்லை என்கிறதை நாம் இந்த வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். 2வதாக, கர்த்தர் எப்படிப்பட்ட ஆவியை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் இந்த ஒரு வகையிலே முதலாவதாக சிந்திக்க போகிறோம். என்னவென்று சொன்னால், பயத்தை டு ஓவர்கம் ஃபியர், பயத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஆவி என்னவென்று சொன்னால் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பயமுள்ள ஆவியை கொண்டிருக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு, டு ஓவர்கம் தட் ஃபியர், God is giving us a new spirit. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவி என்ன? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே பயம் வரும்பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நம் தைரியத்தை இழக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை இன்னும் அதிகமாக எனக்குள்ளே ஊற்றும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 2வதாக நாம் அறிந்து கொள்வது, பயத்தை நாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாக இருக்கிறது. 3வதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன விதமான தைரியம் அது? நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய பலனை கொண்டு நம்மால் செய்ய முடியும். எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய பலனை கொண்டு நாம் மேற்கொள்ள முடியும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிறதற்கு எனக்கு பலன் உண்டு. நாம் இந்த உலகத்திலே செய்ய முடியாத காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலத்தினாலே நாம் செய்து முடிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 2வதாக, அன்புள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதை அன்பினாலே சந்தோஷ சமாதானத்தோடு கூட முடிய செய்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பில் பரவும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் அடங்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். 3வதாக, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன தெளிந்த புத்தி? நாம் ஏற்கனவே பயமுள்ள ஆவியை பெற்றிருக்கும் பொழுது பாவத்திற்குள்ளாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் தெளிந்த புத்தி உடையவர்களாக நாம் இருக்கிறோம். எது சரி, எது தவறு, எது கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தருக்கு பிரியமற்றது என்பதை எல்லாம் நிதானித்து பார்த்து பிரித்து பார்த்து செய்கிறதற்கான தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எது நமக்கு வரக்கூடிய சோதனை,
எதெல்லாம் நமக்கு தேவன் வைக்கக்கூடிய பரீட்சையாக இருக்குது என்பதையெல்லாம் சோதித்து பார்த்து அதிலே சரியான விதத்திலே நடக்கிறதற்கான ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இது எல்லாவற்றையும் வைத்து நாம் கர்த்தருக்கு நேராக இன்னும் அதிகமாய் நெருக்கமுடையவர்களாய் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, கர்த்தர் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. இனி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அதை மேற்கொள்வதற்கு இரண்டாவதாக கர்த்தர் கொடுக்கிறது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியா இருக்கிறது. மூன்றாவதாக, நாம் கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்கிறதற்கான பலன், அன்பினாலே உலகத்தை முழுவதுமாக ஆட்கொள்ளுவதற்கான பலன், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருந்து பாவத்திலிருந்து விலகி கர்த்தருக்கு நேராக சேருகிறதற்கான வல்லமையை கர்த்தர் நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த நாள் முழுவதுமாக, அது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தர் கொடுத்த இந்த ஆவியினாலே நாம் நிறைந்தவர்களாக கர்த்தரிடத்திலே அதிகமாய் கிட்டி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.